ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோட் 128 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே டேல்ஸ் ஆஃப் அ கட்சி நிஞ்சா ஜிராயா நிஞ்சா ஸ்க்ரோல்ஸ் பார்ட் 2 அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ரைன் வில்லேஜோட லீடரான ஹான்சோ கூட சண்டை போட்டுருப்பாங்க. அந்த பேட்டில் சர்வைவ் ஆகி நிப்பாங்க. எப்படியோ ஜெயிச்சிங்க, நீங்க 3 பேரும் வாழலாம், கிளம்புங்க அப்படின்றவான். எங்களுக்கு ஒன்றும் சிம்பத்தி வேண்டாம், நாங்க இப்போ சண்டை போட தயாருன்னு பாரு ஜிராயா. சுனாடே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த பேட்டிலே சர்வைவ் ஆயிட்டீங்களே, நான் ஹான்சோ உங்களுக்கு ஹிடன் லீஃபோட சனிங்கிற பேர் வைக்கிறேன் அப்படின்ட்டு உங்களோட உயிருக்கு பதிலா உங்களோட பேரெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டிருப்பான். அடுத்த சீன் ஜம்ப் ஆயிருக்கும். ஜிராயா சாப்பிட்டு அவன் சொன்ன மாதிரி இது என்ன ஹிடன் லீஃபோட வெற்றியான்னு கேட்பாரு. அப்படி இருந்தா என்ன பண்ணுவேன், இன்னொரு பயணம் போக இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. சொன்னாடே இருக்கலாம், டிராவல் பண்ணணும், இன்னொரு புக்கும் எழுதணும் அப்படின்னு பாரு. ஏன் வில்லேஜ்லயே இருக்க கூடாதுன்னு கேட்பாங்க. நான் தேடினது இன்னும் எனக்கு கிடைக்கலன்னு பாரு. என்ன உன் விதியான்னு சொல்லி கேட்பாங்க. சொன்னாடே ஒரோச்சிமாரு சைலண்டா இருக்க சொல்லிட்டு பக்கத்துல வருவான். ஜிராயா நான் சென்ஸ் பண்ணிட்டு அவங்க வெறும் குழந்தைங்க தான் பாரு. குழந்தைகளாலும் ரைன் வில்லேஜ் சேர்ந்தவங்க கார்டை டவுன் பண்ணிடாதேன்பா ஒரோச்சிமாரு. சொன்னாடே வெளியே வர சொல்லுவாங்க. யாஹிக்கோ வருவான். என்ன வேணும்னு சொன்னாடே கேட்கவும் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்பான். உன் அப்பா அம்மா எங்கன்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா. இந்த போர்னால எங்க அப்பா செத்துட்டாருன்பா. ஜிராயா அவர் வச்சு இந்த பிரெட்டை ஷேர் பண்ணுவாரு. யாஹிக்கோ இவங்களை பார்த்தா கெட்டவங்க மாதிரி தெரியல அப்படின்ட்டு நாகட்டோ அண்ட் கோனான கூப்பிடுவான். எல்லாத்தையுமே தூக்கிடுவாங்க. 3 பேரும் நடந்து போகும்போது யாஹிக்கோ, நாகட்டோ, கோனான் 3 பேரும் ஃபாலோ பண்ணுவாங்க. எங்க கிட்ட இந்த எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்துட்டுமே எதுக்கு ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்பாங்க. சொன்னாடே கோனான் முன்னாடி வந்துட்டு அவகிட்ட இருக்க பொருள் எடுக்கும் போது சொன்னாடே அட்டாக் வச்சிருவாங்களோன்ட்டு காஷியஸா திங்க் பண்ணுவாங்க. ஜிராயா தடுத்திருப்பாரு. கோனான் பேப்பர்ல பூ செஞ்சு கொடுப்பா. நன்றி சொல்லிட்டு இது உங்களுக்காகன்பா. அது ஆரிகாமி, பிரெட்டை சுத்தி இந்த பேப்பர் எல்லாம் செஞ்சிருக்கா அப்படின்னு ஜிராயா சொல்லவும் இது நமக்கானு கேட்பாங்க. சொன்னாடே யாஹிக்கோ முன்னாடி வந்துட்டு எங்களுக்கு நிஞ்சுட்சு சொல்லி தரீங்களா, நீங்க எல்லாம் லீஃப் வில்லேஜோட நிஞ்சா தானே இல்லையான்னு கேட்பான். ஒரோச்சிமாரு இவனுங்களை கொன்றுட்டா போர்ல அனாதையான ஏகப்பட்ட பேத்த நான் பாத்திருக்கேன், பரிதாபமா இருக்கு, இவங்களோட அந்த கொடுமையை போக்க இவங்களை நானே கொன்றுட்டுமான்னு சொல்லி கேட்பான். ஜிராயா போதும்ட்டு சுனாடேவை கூப்பிட்டு போ, கொஞ்ச நாள் நான் இவங்களோட வந்துட்டு வரேன் பாரு. சுனாடே ஷாக் ஆவாங்க. ஜிராயா அவங்களா செயல்படுற வரைக்கும்னாவது அவங்களை நான் பாத்துக்கிறேன், இது மட்டும் தான் என்னால அவங்களுக்கு பண்ண முடியும் அப்படிங்கவும் சுனாடே ஆனான்னு சொல்ல வருவாங்க. யாஹிக்கோவோட தோல்ல கை வச்சுட்டு ஜிராயா இதுவும் என் விதியோட ஒரு பகுதி தானே திங்க் பண்ணுவாரு. அன்னைக்கு நைட்டு கிரில்டு ஃபிஷ் செஞ்சு எல்லாரும் சுத்தி வர உட்காந்து சாப்பிடுவாங்க. இது சீக்கிரமா கிரில் ஆனதுக்கு என் ஃபைவ் ஸ்டைலுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சாப்பிடும் போது யாஹிக்கோல செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருப்பான். சென்சேன்னு கூப்பிடுவான் ஜிராயாவை. நாகட்டோ அழுகவும் என்னாச்சுன்னு கேட்பான். என்னோட ஃபேமிலி எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு அழுவான். அழுகாத ஆம்பளையா மாறு, உன்ன மாதிரி ஆட்கள் அழுகிறனாலதான் ஹிடன் ரெயின்ல இருக்க ஆம்பளைகள் எல்லாம் கோலைங்கிறாங்க அப்படின்பா யாஹிக்கோ. ஹிடன் ரெயின் வில்லேஜை சுத்தி இருக்க 3 கிரேட் நேஷன்ஸ்லயும் விஷயங்கள் ஸ்டேபிளா இல்ல. ஆனா இந்த போர் அதிக நாட்கள் இருக்காது. ஆனா நீங்க வளர்ந்து வர காலத்துல எல்லாரும் ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துருவாங்க, அமைதிங்கிறது இருக்கும் பாரு. யாஹிக்கோ அதை ஒத்துக்க மாட்டான். நாங்க இந்த போர்ல எங்களோட குடும்பத்தை இழந்திருக்கோம், அதே வழியா அவங்களுக்கு என்னன்னு காட்டுறோம்ல, அதை தானே வழியை பகிர்ந்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்பான் டக்குன்னு. ஆனா அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. அந்த காரணத்தினாலதான் போருமே நிக்கிறது இல்ல. மழையை நான் வெறுக்கிறேன், இந்த லேண்ட் எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கு, கோலத்தனமா இருக்கு, இந்த லேண்டை நான் மொத்தமா மாத்துவேன், எல்லாத்தையும் பாதுகாப்பேன், அதுக்காக தான் ஜிராயா சென்சே எங்களுக்கு நிஞ்சுட்சு சொல்லி கொடுங்கன்னு ப்ளீஸ் பண்ணி கேட்பான். ஜிராயா அவரோட நாவலை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஒரு ஐடியாவும் கிடைக்காது. அப்பதான் யாஹிக்கோ சொன்ன நாங்க அனுபவிச்ச அதே வேதனை அவங்களும் அனுபவிக்கணும்ல அப்படின்ட்டு இப்படிப்பட்ட காரணத்தினால தானே போர்களுமே நிக்கலின்னு சொல்லி கேட்டிருப்பான். அந்த விஷயத்தை திங்க் பண்ணி பார்த்துட்டு தண்ணி புடிச்சு குடிச்சிட்டு இந்த உலகத்துல இருக்க வெறுப்பை போக்கி அமைதியை நிலைநாட்டுற ஒரு ஹீரோ தான் என்னோட கதைக்கு வேணும் அப்படின்ட்டு அதை எப்படி எழுதுறதுன்னு திங்க் பண்ணுவாரு. கோனான் வந்துட்டு ஜிராயா சென்சே நாகட்டோக்கும் யாஹிக்கோக்கும் பிரச்சனைன்பா, எங்கன்னு சொல்லுன்பா. ஜிராயா வழியை காட்டி கூட்டிட்டு போயிருப்பா. என்னாச்சுன்னு யாஹிக்கோ கிட்ட கேட்கவும் அது அவங்க கிடக்குற நிஞ்சா சாப்பாட்டையும் கையில இருக்க பொருளையும் கொடுன்னு சொல்லி கேட்டான். அப்புறம் நாகட்டோ அப்படின்பா. ஜிராயா மனசுக்குள்ள அவன் ஹிடன் ஸ்டோனை சேர்ந்த சுனினாச்சே அப்படின்னு பாப்பாரு. நாகட்டோனால எப்படி முடிஞ்சதுன்ட்டு அந்த கண்களை பாப்பாரு. பயங்கர ஷாக்கா இருப்பாரு. அந்த கண்கள் இதுக்கான வாய்ப்பே இல்ல, அந்த ஷேப்பும் வளையமா இருக்க அந்த பேட்டர்னும் என்னால நம்ப முடியல. அந்த கண்களை தான் ரொம்பவுமே உன்னதமான 3 பெரிய விஷுவல் ஜுட்சுவை பண்ற ரினேகான்னு சொல்லுவாங்க. தி சேஜ் ஆஃப் தி 6 பாத்ஸ், ஷினோபிகளோட ஃபாதர்னு அழைக்கப்படுறவரு. அந்த சேஜ் கிட்ட மட்டும் தான் ரெனேகான் இருந்ததாவும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ற ஜுட்சுஸை டெவலப் பண்ண வரணும் சொல்லப்படுது. உலகம் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும் போது அவர் திரும்ப வருவாருங்கிற ரூமர் இருந்துகிட்டு இருக்கு. அவர் நினைச்சா எவ்வளவு பெரிய விஷயங்களையும் செய்யலாம், எவ்வளவு மோசமான அழிவுகளையும் ஏற்படுத்தலாம். அதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு நினைச்சேன். ஆனா இங்க ஒருத்தனுக்கு ஆக்சுவலா ரெனேகான் இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணும் போதே ஷாக்கா இருப்பாரு. காமாமாரு அவர் கனவுல கண்ட ப்ராஃபஸியை சொல்லியிருப்பார் இல்லையா, உனக்குன்னு ஒரு மாணவன் கிடைப்பான், அவன் இந்த உலகத்தையே மாத்துவான், அதை தான் நான் கனவு கண்டேன். அந்த புரட்சியாளனுக்கு நீ தான் வழிகாட்டியா இருப்ப, கிரிட்டிக்கலான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவ அப்படின்னு சொன்ன விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஜிராயா நாகட்டோ ஒருவேளை அந்த புரட்சியாளனா இருப்பானோ
இருக்கணும் அப்படின்ட்டு ஒருவேளை நான் என் விதியை கண்டுபிடிச்சிட்டேனா அப்படின்ட்டு சிரிப்பாரு. இதுக்கப்புறமா 3 பேருக்கு நெஞ்சுட்சு சொல்லி தரேன்றுவாரு. நிஜமாலுமான்னு கேட்பான் நாகட்டோ. போன தடவை மாதிரி ரொம்ப மோசமான பிரச்சனை வரும்போது தற்காத்துக்கணும்ல, ஆனா இதை செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கங்கன்னு பாரு ஜிராயா. யாஹிகோ மட்டும் தான் ஆர்வத்தோட இருப்பான். நாகட்டோவை கூப்பிட்டு யாஹிகோ லாஸ்ட் டைம் காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு உன்னை கோலைன் கூப்பிட்டதுக்கு மன்னிச்சுக்க, அடுத்த தடவை ஏதாவது நடந்துச்சுன்னா நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படிங்கவும் நாகட்டோ தேங்க்ஸ் பண்ணுவான். கோனான் சிரிச்சுட்டு ஆனா நாகட்டோ தான் உன்னை விட ஸ்ட்ராங்கா இருக்கானே யாஹிகோ அப்படின்பா. இன்னில இருந்து ட்ரைனிங் எடுக்கல, நல்லா ஸ்ட்ராங்கா இருவேன், நீ ரொம்ப வாய் பேசுற கோனான் அப்படின்பா யாஹிகோ. ஜிராயா இதை ஆரம்பிக்கலாமான்ட்டு ஃபர்ஸ்ட் லெசனே சக்ராவை வடிவமைக்கணும் அப்படின்பாரு. உருவாக்குறதும் சொல்லலாம். சரி சென்சே அப்படின்னு கத்துவாங்க. அன்னைக்கு நைட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் போது அழுகுரல் கேட்டு ஜிராயா எந்திரிப்பாரு. பார்த்தா நாகட்டோ இருக்க மாட்டான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் சென்சேன்ட்டு பாப்பான். என்ன அன்னைக்கு நடந்த சம்பவம்னு சொல்லி ஜிராயா கேட்கவும் அந்த ஆளு யாய்கோவை காயப்படுத்துவோம். நான் அவன் மேல செம்ம கோவப்பட்டேன். என் மண்டைக்குள்ள எல்லாமே பிளாங்க் ஆயிருச்சு. நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்னு கூட தெரியல. நான் சுயநினைவுக்கு வரக்குள்ளேயே அந்த ஆள் செத்துட்டான். அது நடந்ததுல இருந்து எனக்கு பயமா இருக்கு. நான் நானா இல்லாத மாதிரி மாத்தி ஒருத்தனை கொல்ல வச்சிருச்சு இந்த வெறுப்பு. நான் என்ன தப்பு பண்ணேன்? அவங்க வேற ஏதாவது நல்ல வழி இருந்திருக்கலான்ட்டு அழுவான். ஜிராயா நாகட்டோ தோல்ல கைய போட்டு இதை சரியா தப்பான்லாம் முடிவு பண்ண முடியாது. என்ன யாய்க்கோ சாகல, நீ உன் நண்பனை காப்பாத்திருக்க, அதுக்காக யாரும் உன்னை குற்றம் சொல்ல போறது இல்ல. உனக்கு காயப்படும் போது நீ வெறுக்க கத்துக்கிற. மறுபுறம் நீ ஒருத்தனை காயப்படுத்தினா மற்றவங்களோட வெறுப்பு காலாவ. அப்பதான் நீ உன்னோட குற்ற உணர்ச்சியையும் உணர ஆரம்பிப்ப. நீ அனுபவிச்ச வழிய மற்றவங்க அனுபவிக்கும் போது நீ அவங்களோட வழியை புரிஞ்சுக்குவ. அதுதான் நம்மள மனுஷங்களா இருக்க வைக்குது அப்படின்னு ஜிராய சொல்லவும் அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்பான் நாகட்டோ. அதை தான் வளர்றதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஜிராய சொல்லவும் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்பான். அதை நீ ஏதான் தெரிஞ்சுக்கணும்னு பாரு. நானும் கோனானும் அழுவோம் பசியினால. அப்பதான் யாருக்கும் எங்களை காப்பாத்தினா. மற்றவங்களோட சாப்பாடு தேடி எங்களுக்கு சாப்பிட கொடுத்தான். அவங்க 2 பேத்தையும் நான் பாதுகாக்கணும். அதுக்காக நான் எந்த வழியையும் தாங்கிக்குவேன் அப்படின்னு இருப்பான். ஜிராயா சரின்னு பாரு. அடுத்த நாள் அவரோட நாவலை எழுதிட்டு இருப்பாரு. டைட்டில டேல்ஸ் ஆஃப் அ கட்சி நிஞ்சான்னு வச்சிருப்பாரு. இதுக்கப்புறமா யாய்கோ வாட்டர் ஸ்டைல் ரேஜிங் வேவ்ஸ் பண்ணுவான். ஜிராயா தப்பிச்சிருப்பாரு. பேப்பர் ஷூரிகன் பண்ணுவா கோனான். நாகட்டோ வின் ஸ்டைல் கேல் பாம் பண்ணுவான். ஜிராயா டிஃபீட் ஆயிருப்பாரு. பார்த்தா க்ளோனா இருக்கும். இது எப்படி சென்சேன்னு கத்துவான் யாய்கோ. என்னோட ஷேடோ க்ளோனவே நீங்க இப்ப டிஃபீட் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்க இல்லையா அப்படின்ட்டு இப்ப நான் என்னோட கிராமத்துக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாம போவான் பாரு. எல்லாரும் ஷாக் ஆவாங்க. ஜிராயா சிரிச்சுட்டு நீங்க 3 பேரும் சுயமா செயல்படுற அளவுக்கு தயாராயிட்டீங்க. கடந்த 3 வருஷத்துலயும் விஷயங்களை சிறப்பாவே செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஜிராயா சொல்லும் போது ஒரு மாதிரி தேம்புவான் யாய்க்கோ. அழுகாத யாய்க்கோ, இல்லனா மக்கள்லாம் உன்னை கோலைன்னு கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு கோனானை கூப்பிட்டு நீ வளர்ந்ததுக்கு அப்புறமா அழகா இருப்ப, நம்ம எல்லாரும் திரும்ப சந்திப்போம் அப்படின்ட்டு. இந்த நாடு ஏழை நாடு, இன்னுமே சோகங்கள் நிறைஞ்சிருக்கும். ஆனா இப்போ உங்களால உங்க ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி இந்த லேண்டை மாத்த முடியும் அப்படின்ட்டு கிளம்புவாரு. போறதுக்கு முன்னாடி நாகட்டோவை கூப்பிட்டு 3 பேர் நல்லா வளர்ந்துட்டீங்க, அதை ஒத்துக்கிறதானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் நாகட்டோ மனசளவுல தேங்க்யூ சென்சேன்பா. ஜிராயா அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறமாவும் போர் ஸ்டாப் ஆகவே இல்ல, அதிக ரேஜோட தான் போச்சு அப்படிங்கிற விஷயத்த நரேட் பண்ணுவாங்க. ஜிராயா சுனாடேன் ஒரோச்சிமாருவை கூப்பிடவும் 3 பேரும் காமா பூண்டா வாண்டா அப்புறம் கட்சியு 3 பேர்த்தையும் சமன் பண்ணுவாங்க. ஹிடன் லீஃபோட சன்னின் பல போர்கள்ல தங்களை வேறுபடுத்தி காமிச்சுக்கிட்டாங்க, பல கதைகளும் உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்த நரேட் பண்ணுவாங்க. சுனாடே இந்த போருக்கு எப்பதான் முடிவு வரும்னு கேட்பாங்க. இந்த போருக்கான முடிவா? வெறுப்பு அதிகப்படியான வெறுப்பை தான் உருவாக்கும் அப்படின்பா ஒரோச்சிமாரு. அது ஒண்ணும் உண்மை இல்லைன்பா சுனாடே. இதை எப்படி நிறுத்தணும்னு எனக்கும் தெரியாது, ஆனா அமைதிங்கிறது ஒரு நாள் வரும் அப்படின்பாரு ஜிராயா. அதை நம்புறவங்க இடத்துல தான் நம்பிக்கையே இருக்குன்னு பாரு. ஒரு டோட் வரவும் ஜிராயா என்னன்னு கேட்பாரு. ஒரு ஸ்க்ரோல் கொடுக்கும். சுனாடே என்னன்னு கேட்கவும் அவங்க 3 பேர் இறந்துட்டாங்கன்னு பாரு. என்னோட கரெக்ட் சாய்ஸஸை நான் பெஸ்டா கொடுக்கணும்னு ட்ரை பண்ணேன். அது மட்டும் தான் என்னோட ஒரே விதின்னு நான் நினைச்சேன். இறுதியில நான் நினைச்ச மாதிரி நான் செஞ்சதுதான் சரி, ஆனா ஒருவேளை அது திரும்பவும் தப்பா இருக்கலாம்ல அப்படின்ட்டு ஜிராயா அழுவாரு. அவரோட உடம்பே நடுங்கும். சுனாடே நீ நம்புறையில ஒரு நாள் கண்டிப்பா அது நடக்கும்பாங்க. ஆமா, சொல்ல போனா இன்னும் நான் என்னோட பயணத்துல தான் இருக்கேன் அப்படிங்கவும் 3rd கிரேட் நிஞ்சா வார பத்தி சொல்லுவாங்க. அதோட ஒரு முடிவுக்கு வந்ததுக்கும் காரணம் ஜிராயாவோட இன்னொரு ஸ்டூடெண்டான மினாட்டோ நாமிகாசே தான் அப்படிங்கிற விஷயத்த நரேட் பண்ணுவாங்க. அதிக நாள் இழுத்துருச்சுல, அடுத்து என்ன பண்ண போறேன்னு சுனாடே ஜிராயா கிட்ட கேட்கவும் பார்க்கலாம், இன்னொரு பயணம் தான், ஒருவேளை இந்த உலகத்தை மாத்திர எனக்கான மாணவனா நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஜிராயா சொல்லவும் அதான் உன்னோட விதியா ஜிராயாவோட விதியா அப்படின்னு சுனாடே கேட்கவும் அப்படியும் சொல்லலாம் பாரு ஜிராயா. ஒரோச்சிமாரு நீ வினோதமானவன்ட்டு கிளம்பிடுவான். ஜிராயா ஷினோபி பாதையில தானே நீயும் நடக்கிற, உனக்கு அடுத்து ஆள் வரணும்னு நீ நினைக்கலையான்னு சொல்லி கேட்பாரு. இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜுட்சுவையுமே கேதர் பண்ணி கத்துக்கணும், அது ஒண்ணு மட்டும் தான் என்னோட இலக்குன்பா ஒரோச்சிமாரு. நீ எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாலும் மனுஷங்க ஒன்னும் அழிவில்லாதவங்க கிடையாதுன்னு சுனாடே. அவ சொல்றதுதான் சரின்னு ஜிராயா. ஒரோச்சிமாரு பெருசா கேர் பண்ணாம கிளம்பியிருப்பான். மினாட்டோ டேல்ஸ் ஆஃப் அ கட்சி நிஞ்சா ஜிராயா எழுதின புக்க படிப்பாரு. ஜிராயா இதுக்கு முன்னாடியே ஃபூமா கிளான சேர்ந்தவங்க கூட சண்டை போட்டிருப்பாரு இல்லையா, புகை மூட்டத்துக்குள்ள தோத்த மாதிரி இருப்பாரு. நான் ஒன்னு சொல்லலாமன்னு கேட்கும் போது அந்த நிஞ்சா வயிற்றுலயே ஏத்தி இருப்பான் குடாய. கிவ் அப் பண்ணிருன்னு சொல்லும் போது பார்த்தா அது ஷேடோ க்ளோனா இருக்கும். பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிட்டு கிவ் அப் பண்றதா அப்படிங்கும் போது கீழே விழுந்த நிஞ்சா நான் போனேன்னா இன்னொரு அசாசின் வருவான் அந்த வில்லேஜ் அழிக்க அப்படின்ட்டு நக்கலா சிரிச்சுட்டு ஷினோபி வேல்ல வாழணுங்கிற அந்த சாபம் இருக்க வரைக்கும் அமைதிங்கிறது இருக்கவே இருக்காதுன்னு இருப்பான். இதெல்லாம் ஆக்சுவலா ஜிராயாக்கு நடந்தது, அதெல்லாம் தான் நாவல் எழுதி இருப்பாரு. ஆனா சில மாடிஃபிகேஷன்ஸோட அந்த சாபத்தை நான் உடைப்பேன், அமைதின்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அதை நான் கண்டுபிடிப்பேன், கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படிங்கவும் யாரா
நீன்னு கேட்டிருப்பான். என் பேரு அப்படின்னு சொல்ல வரும்போது ஜிராயா மீனட்டோவோட தோல்ல தட்டிட்டு என்ன என்னோட டேல்ஸ் ஆஃப் கட்சி நிஞ்சா படிக்கிறியான்னு சொல்லி கேட்பாரு. சொல்ல போனா இதுதான் ஜிராயா பப்ளிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் புக்கே. வார்த்தைகள்லாம் கொஞ்சம் சைல்டிஷா இருக்கும். இது ஒன்னும் நல்ல படைப்பு இல்லைன்னு மீனட்டோக்கு இந்த கதை ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். எப்பவுமே கலைஞனை பாராட்டும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். அப்படிதான் ஜிராயா பாப்பாரு. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் உங்களோட புகழ்பெற்ற விஷயங்கள் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, சொல்ல போனா இது ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி அப்படின்னு மீனட்டோ சொல்லுவோம். ஆனா ஒண்ணும் கூட வித்து போகலின்பாரு. இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி சுனாடே சொல்லியிருப்பாங்க. நம்ம கடைசியா எபிசோடுக்கு அப்புறம் பாக்குற ஃபன் பார்ட்ல உன்னோட ஃபர்ஸ்ட் புக் சைன் போட்டு ஃபேன்ஸுக்கு கொடுக்கலான்னு நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஆனா ஒருத்தர் கூட வரல அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி இருந்திருப்பாங்க. ஜிராயா அந்த காரணத்தினாலதான் அடுத்த ஒரு புக்ல இந்த இச்சாச்சா பாரடைஸ் புக் பத்திலாம் உங்களுக்கே தெரியும்ல, சோ அந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. மீனட்டோக்கு இந்த புக்ல வர மெயின் கேரக்டரோட அந்த டிட்டர்மினேஷனும் கிவ் அப் பண்ணாம இருக்கிறதும் கூலா இருக்குன்னு பாரு. சொல்ல போனா அட்மைர் ஆயிருப்பாரு. அது அப்படியே உங்களை போல இருக்கு சென்சேன் இருப்பாரு. அப்படியே நினைக்கிறேன்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா. மீனட்டோ அவருக்கு இன்னும் பிறக்காத குழந்தை, கண்டிப்பா இந்த நாவல்ல வர மெயின் கேரக்டர் மாதிரியான ஒரு நல்ல ஷினோபியா தான் இருப்பான்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்ட்டு பர்மிஷன் கேட்பாரு. அவரோட பிறக்காத பையனுக்கு இந்த மெயின் கேரக்டரோட பேரை வைக்கணும்னு. ஜிராயா ஷாக் ஆயிருவாரு. நிஜமா தான் கேக்குறியா? நான் சாப்பிட்டு இருக்கும் போது எதாச்சியும் யோசிச்ச பேரு அப்படின்னு ஜிராயா சொல்லிட்டு இருக்கும் போது நருட்டோ அப்படின்ட்டு குஷினா வருவாங்க. அது ஒரு நல்ல பேருன்பாங்க. சொல்ல போனா அது என்ன காட்ஃபாதர் ஆக்கும். உண்மையா தான் சொல்றீங்களான்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா. மீனட்டோ நீங்க என்னோட சென்சே, அதுன்னு மட்டும் இல்லாம நீங்க ஒரு பெரிய நிஞ்சாவா இருக்கக்கான ட்ரூ டேலண்ட் உங்ககிட்ட இருக்கு. இந்த உலகத்திலேயே உங்களை போல யாரும் இருக்க முடியாது அப்படின்னு இருப்பாரு. இதுக்கப்புறமா ஜிராயா விதியை தேடி போற அவன் பயணத்தை தொடர்ந்தான். கொஞ்சம் காலங்கள் கழிச்சு ஜிராயா நருட்டோவை லீஃப் வில்லேஜ்ல சந்திப்பான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயணம் பண்ணுவாங்க. அப்படிங்கிற விஷயத்த நரேட் பண்ணதும் இந்த எபிசோட் முடியுது. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்ஃபில்ட்ரேட் த வில்லேஜ் இடன் இன் த ரைன் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் பாரு ஜிராயா.